கிளாஸிஃபை த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ யூஎக்ஸ்எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, சரிங்களா? பாருங்க, யூஎக்ஸ்எக்ஸ் முன்னாடி இருக்கிறது ஏ. இதை தான் இந்த ஈக்குவேஷனோட இதை கொடுத்துங்கிற ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏ ஈக்குவல் என்னது சைன் ஸ்கொயர் எக்ஸ். யூஎக்ஸ்ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது பி, என்னது சைன் பி எக்ஸ். யூஒய்ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது சி, சின்றது என்னது காஸ் ஸ்கொயர் எக்ஸ். சரிங்களா? ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம், எழுதிட்டோம். இப்போ இதோட என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்ன வரும்? பி ஸ்கொயர், பின்றது என்ன சைன் 2x, அப்போ சைன் 2x ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர் எழுதிட்டோம். மைனஸ் 4ac, 4 எழுதிட்டீங்க. ஏ வந்து என்னது சைன் ஸ்கொயர் எக்ஸ், சி என்னது காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? எழுதியாச்சு. சரி, ஈக்குவல் டு இப்போ சைன் 2x பவர் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இது வந்து ஈக்குவல் டு 0வா, லெஸ் தேன் 0வா, கிரேட்டர் தேன் 0வா கண்டுபிடிக்கலாம். சைன் 2x நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், 11th 12thலேயே படிச்சிருக்கோம். சைன் 2 என்ன 2 sin a cos a, இந்த ஃபார்முலா. சரிங்களா? சைன் 2a ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும், எல்லா ஃபார்முலாவும் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். சரி, சைன் 2xங்குது, அப்போ என்ன வரும்? 2 sin x cos x எழுதிட்டீங்க. பவர் என்ன ஆகுது? ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இதுக்கு மீனிங் என்ன? 4 sin square x cos square x, அதான் மீனிங். ஸ்கொயர் பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு? அதே 4 sin square x cos square x, இதுவும் ஸ்கொயர் தாங்க. 2 ஸ்கொயர் பண்ணணும், 4 இங்க sin square x cos square x. ஸ்டெப் எழுதுறேன். 4 sin square x cos square x, இந்த ஸ்கொயரை உள்ள கொடுத்துட்டோம். 4 இந்த ஸ்கொயர் இங்க ஸ்கொயர், மைனஸ் இங்கேயும் 4 sin square x cos square x. ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். சரி, ரெண்டு கம்பேர் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ therefore given equation is என்னது? parabolic. ஓகேவா? அவ்வளோதான். பேரபோலான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனு, அந்த ஆப்ஷனை டிக் அடிக்கணும். ஓகேங்களா? ஏற்கனவே 3 சம் போட்டிருக்கேன், அது வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இது வந்து மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ, உங்களுக்கு மட்டும்தான். இதையும் பார்த்துங்க. இந்த கொஸ்டின் கொடுத்து என்ன கிளாஸிஃபை த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்பாங்க, நம்ம சிலபஸ்ல இருக்கு. சரிங்களா? கிளாஸிஃபை தி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த சம் கேட்டாங்கன்னா பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன குறிக்கணும்? பேரபோலான்னு குறிக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். நெக்ஸ்ட் சம் கிளாஸிஃபை த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கலாம் இது என்னன்ட்டு. யூஎக்ஸ்எஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஏ எழுதிட்டோம், 1 எதுவுமே இல்லை 1. யூஎக்ஸ்ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ் 2 sin x எழுதிட்டோம். யூஒய்ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ அந்த மைனஸ் காஸ் எக்ஸ் யூஒய்ன்றது தேவையில்லை. சரிங்களா? எக்ஸ்எக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஏ, எக்ஸ்ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது பி, ஒய்ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது சி. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. சரி, பி ஸ்கொயர் இதான் ஸ்கொயர் பண்ண போகிறோம். மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, சைன் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? மைனஸ் 4ac, 4 எழுதிட்டோம். ஏ வந்து 1, சி வந்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ 1 இன்ட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். கண்டிப்பாக பிராக்கெட்டு போடணும். சரிங்களா? இல்லை டைரெக்டாக ப்ளஸ் போட்டும் எழுதிக்கலாம், உங்கள் இருக்கும். இப்போ 4 sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 4 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வரும்? இதில் வந்து 4 எடுக்கலாம். 4 எடுத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்னது? 1. அப்போ என்ன கிடைக்கும்? 4 மட்டும் கிடைக்கும். 4 என்னது? பாசிட்டிவ், கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 என்னது? ஹைப்பர்போலா. ஓகேங்களா? ஈக்குவல் 0 வந்தா பேரபோலா, லெஸ் தேன் 0 வந்தா எலிப்ஸ், கிரேட்டர் தென் 0 வந்தா என்னது? ஹைப்பர்போலா. கொஞ்சம் நல்லா யோசிக்கணும், இப்படியே வந்து இங்கே நிறுத்திக்கூடாது. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்கணும். ஓகேங்களா? நான் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டிருக்கேன், நீங்கள் இங்கேயே முடிவு பண்ணிடலாம். 4 எடுங்க, ப்ளஸ் 4 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எழுதிக்கலாம், அப்படியே மைண்ட்லேயே போட்டுக்கலாம். 4 எடுத்து சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ என்னது? 1, கிரேட்டர் தென் 0ன்னு எடுத்து. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் வந்து என்னது? ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷன். சரிங்களா?